ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் தான் வருது. ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து என்ன 99 டைம்ஸ் டிவோர்ஸ் கொடுத்துட்டு அப்பப்போ வாபஸ் வாங்கிடுவான். டிவோர்ஸோட ரீசன்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். அதாவது ஒரு வாட்டி கிளப்பில் ஹீரோவும் அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயினை வந்து வைன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான் ஹீரோ. ஆனால் ஹீரோயின் 1 மினிட் லேட்டாக வந்திருப்பா. அதை பார்த்து இவனுக்கு கோவம் வந்துட்டு, என்னது நீ 1 மினிட் லேட்டாக வந்துட்டு, இரு உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் கொடுப்பான். நெக்ஸ்ட் இன்னொரு சீனில் ஹீரோயின் வந்து நம்ம 2 பேரும் வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்னோட பிஸி ஷெடியூலில் நீ வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கேட்குற, என்னோட ஷெடியூலை நீ டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருப்பான். நெக்ஸ்ட்டு இன்னொரு என்ன ஆயிருக்குன்னா, ஹீரோயின் வந்து ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ், அதாவது ஒரு லாவெண்டர் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, இந்த ட்ரெஸ்ஸில் நான் அழகாக இருக்கேன்னா தான் கேட்டிருப்பா. அதை பார்த்துட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு, எனக்கு லாவெண்டர் கலர் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே நீ இந்த ட்ரெஸ்ஸை போடுற, உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்பி டிவோர்ஸ் கொடுத்துருவான். ஸோ இதோட 99 டைம்ஸ் டிவோர்ஸ் கொடுத்துட்டு அது இவங்க 2 பேரும் போய் வாபஸும் வாங்கிடுவாங்க. இது தெரிஞ்சுட்டு டிவோர்ஸ் வாங்குறவங்க வந்து கேட்குறாங்க, நெக்ஸ்ட் எப்போ வந்து நீங்கள் இந்த டிவோர்ஸை வாபஸ் வாங்குவீங்க சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸில் என்னதுன்னா, இதோட நாங்கள் வரவே போகிறது கிடையாது, எனக்கு கேன்சர் இருக்குது, நான் இன்னும் 1 மந்தில் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசில் நினச்சிக்கிறா. பட் வெளியில் சொல்லிக்கல. ஹீரோ வந்து நாங்கள் அதெல்லாம் வாங்க போகிறது இல்லை சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் வந்து லேட்டாக லேட்டாக வரதை பார்த்து, இப்படி நீ ஸ்லோவாலாம் வந்தீங்கன்னா நான் டிவோர்ஸ் வாபஸ் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் வந்துட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு டேரெக்டாக ஹீரோயின் தூங்கிடுறான். இவங்கிட்டலாம் எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, தூங்குற ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நான் எதுக்கு இப்படி டிவோர்ஸ் கொடுக்குறேன்னா, நான் உன்னை என்ன தான் கஷ்டப்படுத்தினாலும் நீ என் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடலாம். பட் ஹீரோயின் வந்து தூங்கலாம் செய்யலை, அவள் முழிச்சிட்டு தான் இருக்கா, இது எல்லாத்தையும் அவள் கேட்டுட்டு தான் இருக்கா. பட் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டு ஷாக்கிங்காகவே இல்லை. ஏன்னா அவள் ஆல்ரெடி ஹீரோ பேசுறது எல்லாத்தையும் கேட்டிருப்பா. கிளப்பில் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பான், நான் அவளை எவ்வளோ தான் ஹர்ட் பண்ணாலும் அவள் என் கூட இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோட ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அவளுக்கு ஒரு டைரி கிடைக்கும். அந்த டைரி அவள் படிக்கும் போது தான் அவளுக்கு தெரிய வரும், இவளுக்கு முன்னாடியே ஹீரோ வந்து இவளை லவ் பண்ணிட்டு வந்திருப்பான். பட் ஹீரோயின் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஹீரோயின் வந்து எவ்வளோ அழகாக அவனுக்காக சமைச்சு ஃபுட்டெல்லாம் வந்து இவனுக்கு வச்சிருது எல்லாத்தையுமே அவன் நோட்டீஸ் பண்ணியிருப்பான். ஹீரோயின் வந்து அவனுக்காக சில புக்ஸ் எல்லாம் படிக்கிறது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து அவன் வச்சுருப்பான். அப்போ தான் ஹீரோயினுக்கு தெரியும், இவன் தான் என்னை ஃபஸ்ட்டு லவ் பண்ணியிருக்கான் போல், அதுக்கப்புறம் நான் தான் ப்ரொப்போஸ் பண்ணி நம்ம இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கோம், பட் இப்போது நான் மட்டும்தான் அவனை லவ் பண்ணுற மாதிரி அவன் வந்து இங்கே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசில் நினச்சிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஆகுது, ஹீரோயினுக்கு ஹீரோ தான் சமைச்செல்லாம் வச்சுருக்கான். ஸோ அதை அவள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து கூப்பிட்றான், இந்த மாதிரி நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன், என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்னாலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூடாகவே பேசும்போது, எதுக்கு நீ இப்படி ரூடாக பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்படி தான் பேசுவேன், நீ அப்பப்போ இஷ்டத்துக்கு டிவோர்ஸ்லாம் கொடுக்குற, உங்ககிட்ட நான் எப்படி பேசுறது, அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்தில் நம்ம 2 பேருக்குள்ளே டிவோர்ஸ் ஆகிட போகுது, இனிமேல் வந்து உங்ககிட்ட பேச எனக்கு ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மூஞ்சில் அடித்து பேசுகிறதெல்லாம் ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இவன் என்ன பண்ணிடுறான்னா, அந்த ஈவெண்ட்டுக்கு அவனே தனியாக போயிடுறான். அப்போது ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் அவள் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உங்கள் அம்மாவோட ப்ரேஸ்லெட் கிடச்சிருச்சு, அந்த ப்ரேஸ்லெட்டை இப்போ ஒரு இடத்துல ஏலத்துக்கு விடுறாங்க, நீ அங்கே போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து கண்டிப்பாக போவேன், எங்கள் அம்மாவோட கடைசி ப்ரேஸ்லெட் அது, என் கூட அது இருக்கணும், நானும் கொஞ்ச நாளில் நான் இறந்துருவேன், அந்த ப்ரேஸ்லெட்டோடு தான் நானும் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லும் போது நெக்ஸ்ட்டு ஹீரோயினும் அந்த இடத்துக்கு கிளம்புறா. அங்கே போனால் வந்து ஹீரோ யாரோட வந்திருக்கான்னா, அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தி இருப்பாள். ஸோ அவள் கூடயே வந்திருப்பாள். இதெல்லாம் பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் 2 பேர் பேர் செம்மையாக இருக்குது, நீ பேசாமல் அந்த ஹீரோயினை விட்டுட்டு இந்த பொண்ணோட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அதெல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறான். பட் அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஹீரோவை வச்சு சேர்த்து பேசும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே அந்த ப்ரேஸ்லெட்டை ஏலத்துக்கு விடுறாங்க. எல்லாமே காஸ்ட்லி, அவ்வளோ ப்ரைஸுக்கு விடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய காசெல்லாம் வந்து அவள் சொல்லும் போது ஹீரோவுக்கு தெரிஞ்சிடுது, இவளுக்கு இந்த ப்ரேஸ்லெட் மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல், ஸோ நம்ம அந்த ப்ரேஸ்லெட்டை வாங்கியிருக்கணும், அவகிட்ட அந்த ப்ரேஸ்லெட் வாங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப ஹையஸ்ட்டான
மணிக்கு அவன் ஏலத்துக்கு வாங்குறான். ஹீரோயினும் போய் கெஞ்சுறான், அது எங்கள் அம்மாவோட பிரேஸ்லெட், எங்கள் அம்மா கடைசியாக எனக்காக அந்த பிரேஸ்லெட் வச்சுருந்தாங்க, ப்ளீஸ் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு தான் ஹீரோயினை ஹர்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குமே. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பிரேஸ்லெட்டை அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் இனிமேல் இந்த பிரேஸ்லெட் உனக்கு தான், இந்த பிரேஸ்லெட் உனக்கு தான் அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு மனசே கேட்கல. அவன் என்ன பண்ணுறான், அந்த பிரேஸ்லெட்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடுங்கும் போது அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு அந்த பிரேஸ்லெட்டை வேணுமே கீழே போட்டுருது. அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு பொண்ணு வந்து வேணுமே கீழே போட்டதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிட்டு அவன் அந்த பிரேஸ்லெட்டை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அண்ட் ஹீரோயினுக்கு கேன்சர் வேறு இருக்குல்ல, ஸோ அதனால் அவளுக்கு என்ன ஆயிடுது, டக்குன்னு அவன் மூக்கில் இருந்து ரத்தம்லாம் ஒழுக அதுக்கப்புறம் அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறா. நெக்ஸ்ட்டு ஹீரோ தான் என்ன பண்ணுறான், டக்குன்னு அவளை வந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறான். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஹீரோயின் ஏஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு பக்கத்துலேயே இருப்பா போல், அவகிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நீ அங்கேயே மயக்க போட்டு விழுந்துட்ட, ஹீரோ தான் இங்கே வந்து உன்னை வந்து அட்மிட் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது, சரி எங்கள் அம்மா பிரேஸ்லெட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது அவ்வளோதான் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லும் போது ஹீரோயினுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா அவங்க அம்மா ஞாபகமாக அது ஒன்று மட்டும்தான் அவகிட்ட இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இவ வெளியில் கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளில வரும்போது அங்கே அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கையில் கட்டு போட்டுட்டு இருக்கா. இவ வந்து ஷாக்கிங்காக அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ சொல்கிறான், நீ அவள் கையில் இருந்து அந்த பிரேஸ்லெட் பிடுங்கும் போது அவள் கை வெட்டிக்குச்சு, ஸோ அதனால தான் அவள் இந்த மாதிரி பேண்டேஜ்லாம் போட்டிருக்கா, அதுக்கப்புறம் உன்னால தானே இதாச்சு, ஸோ நீ தான் வந்து அவளை வீட்டில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நீ என்ன கண்டவங்களெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வீடா, நீ தான் டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு காலைல அப்படி பேசுனீங்க, டிவோர்ஸ் ஆகிடுச்சுல்ல, என்னோடய ஃப்ரெண்டு என் வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுறது கேட்டு இவளுக்கு கடுப்பாக இருந்தாலும் இவளால் எதுவுமே பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு அவளும் ஓகே சொல்லிடுறா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சும்மாவே இருக்க மாட்டேங்குது. ஐயோ என் கையில் அடிபட்டிருக்கு, எனக்கு நீ பேசாமல் ஊட்டி வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனும் இதான் சாக்கு, ஹீரோயினை நல்லா ஜெல்லஸ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிலாம் விட ஹீரோயினுக்கும் அஃப்கோர்ஸ் கடுப்பாயிடுச்சு. ஸோ இதுங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறா. பட் இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு பொண்ணு சும்மாவே இருக்க மாட்டேங்குது, ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பிளான்லாம் போட்டுட்ருக்கா. ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ஹீரோ வந்து இவளுக்கு ஓட்டிகிட்டு இருப்பான்ல, ஸோ அந்த சாப்பாடு ஏதோ காரமாக இருந்திருக்கு போல், அவள் கத்தியிருக்கா, ஐயோ காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயில் இருக்க சாப்பாடை வெளியே துப்புனதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் சொல்கிறா, இந்த மாதிரி இந்த சாப்பாடு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, யாரோ அதில் நிறைய மிளகா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல, அவள் பாட்டுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போது ஹீரோ மேடு கூப்பிட்டு யார் சாப்பாடில் இவ்வளோ மிளகா ஆட் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹீரோயின் தான் வந்து நிறைய மிளகா போட சொன்னாங்க, அப்போ தான் சாப்பாடு நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழைய தூக்கி போட்டுறா. ஹீரோயினுக்கு ஷாக்கு, எப்பா நான் இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு லுக்கை விடுறா. அப்போ கூட ஹீரோ பிடிச்சி திட்டுறான், ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லிவிடு, தேவையில்லாமல் அவங்க ஹெல்த்தை வச்சு நீ அவங்கள வந்து ஹர்ட் பண்ணாத, நீ இவ்வளோ மோசமாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கத்தும் போது ஹீரோயின் சொல்கிறா, நீ இன்னுமே நீ என்னை பிடிச்சி கத்துறே இல்லை, நீ என்னை நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த இடத்த விட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுலாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமில் போய் கோடிங் போடுறா. கோடிங் போடும்போது இவளுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்கிறார், ஏம்மா நீ மட்டும் இந்த கோடை முடிச்சிட்டிங்கன்னா இந்த வேர்ல்டே சேஞ்ச் பண்ணிடலாம், நீ இந்த கோடு மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் இந்த கோட் தான் அவளோட இருக்கிற ஒரே ஒரு வேலை, அவள் அதை பண்ணிவிட்டு நிம்மதியாக செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கா. அவள் அந்த கோடிங்கும் போட்டுட்ருக்கும்போது வெளியில் வந்து இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ரொம்பவே ஏதோ ஒரு பிளானை போட்டுட்ருக்கா. அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதில் ஹீரோயின் வந்து என்ன ஆயிருக்குன்னா, அவள் கேட்டிருப்பா, நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா ப்ளீஸ், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவான்னா, நீலாம் ஒரு ஹெல்ப்பும் பண்ண தேவையில்ல, நீ இந்த வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இரு, அதுவும் உன்னோட வேலை, பொண்ணுங்கன்னா அதான் பண்ணணும், நீ இந்த மாதிரி தேவையில்லாமல் என்னோடய ஜாபை வந்து ஸ்பாயில் பண்ணாதான், உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இஷ்டத்துக்கு அவன் என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டான், டிஸ்என்கரேஜ் தான் பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் இவன் மூஞ்சில் நம்ம வந்து கறி பூசுகிற அளவு நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு அந்த கேன்சர் வலி வர ஆரம்பிச்சிச்சு போல். அவள் அந்த பெயின் கில்லர்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த டப்பாவை எடுத்து பார்த்தா பெயின் கில்லர்ஸ் காலி. ஐயோ என்னடா காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் திரும்பியும் வேறு ஏதாச்சும் ஒரு டப்பாவில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்து பார்க்குறா, அதுலேயும் காலி. பார்த்தா என்ன இருக்குன்னா, ஹீரோ வந்து இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ரொம்பவே கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பெயின் கில்லர்ஸ் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருப்பாரு. அந்த பொண்ணும் வெக்கமே இல்லாமல் அது எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அது என்னோட மெடிக்கேஷனில் இருக்குது, நான் டாக்டர்கிட்ட வந்து கேட்டு நான் அந்த மெடிக்கேஷன் எடுத்தேன், நீ யாரை கேட்டு நீ என்னோட மெடிசனை எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது நார்மல் பெயின் கில்லர்ஸ் தானே, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கேட்க, ஹீரோவும் ஆமாம் பெயின் கில்லர்ஸ் தானே, நினச்சா போய் வாங்கிக்கலாம், எதுக்கு நீ இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, ஓவர் ரியாக்டாக எனக்கு இந்த பெயின் கில்லர்ஸ் எவ்வளோ முக்கியம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மயக்கத்திலே இருக்கா. அப்புறம் கரெக்டாக ஹீரோயின் கீழே போகும்போது அவன் வந்து அந்த பொண்ணுக்கு ஏதோ மருந்தெல்லாம் தேய்ச்சி விட்டு இருந்திருப்பான் போல். ஹீரோயினை பார்த்தோன்னே நீ தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை மேலே அனுப்பி விடுவான். இந்த மருந்து எனக்கு தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு தேய்ச்சி விடணும், நீ கண்ட இடத்துல போய் அடி வாங்கிட்டு நான் எதுக்கு தேய்ச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, நீ தான் எனக்கு இப்போ தேய்ச்சி விடுற அப்படின்னு சொல்லும்போது, என்னால் தேய்ச்சி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, அவள் சொல்கிறா, உனக்கு தான் தெரிஞ்சிச்சுல ஹீரோக்கு உன் மேலே ஒரு சொட்டு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு, நீ தயவு செஞ்சு அவனை விட்டு போயிடு, அவன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது இவனும் சிரிக்கிறான். யாருக்கு தான் அவனை வேணும், நாங்கள் 2 பேரும் எப்போயோ டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு குட்டி சண்டை மாதிரி உங்கள் 2 பேருக்குள்ளே வருது. அப்போது அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன பண்ணுறான்னா, பக்கத்துலேயே ஒரு கிளாஸ் இருக்குது, அதை உடச்சிட்டு அவன் மேலே குத்திக்கிட்டு வந்து ஒரே செம்மையான ஆக்டிங் போடுறா. ஐயோ என்னை காப்பாற்றுங்க, இந்த பொண்ணு என்னை குத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்ட, ஹீரோ மேலே வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிடும். டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறான்னா, எப்படி நீ ஒருத்தவங்க இப்படிலாம் ஹர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். ஹீரோயின் சொல்கிறா, நான் ஒன்றுமே பண்ணல, நான் அவளை ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ பண்ணுற ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செம்மையாக பிடிச்சி. இதனால் ஹீரோ இப்போ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட ஃபோன் எடுத்துக்கிறான். இந்த ஃபோன் இருக்கிறதுனால தானே நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துக்கிறான். பட் ஹீரோயினுக்கு இந்நேரத்துக்கு அந்த ஃபோன் ரொம்ப தேவை. ஏன்னா அவன் வந்து ஒரு கோடிங் போட்டுட்ருக்காள், அதுக்கு ஏஐயோட யூஸ் தேவை போல். அதை அவள் ஃபோன் வச்சு தான் பண்ண முடியும், ப்ளீஸ் அதை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான்னா, உனக்கு 2 நாளைக்கு சாப்பாடும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறான் அவன் பாட்டுன்னு. பட் ஹீரோயின், ப்ளீஸ் கதவை தர, எனக்கு இப்போ மெடிசன் வேணும், என்னோடய ஃபோன் வேணும், எனக்கு சாப்பாடும் வேணும், ரொம்ப முக்கியம் எனக்கு அது, ப்ளீஸ் தர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. ஐயோ இவ்வளோ நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன கொளுத்தி போடுறான்னா, இவன் நிறைய ஆக்டிங் போடுவா போல், செம்மையாக ஆக்டிங் பண்ணுறா, நீ நம்பாத, நம்பி கதவு திறந்ததுக்கப்புறம் அவள் ஒன்றைய போட்டு அடிச்சிடுவா, நீ என்ன நம்பு, நீ அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்தில் முடியல. அவள் வந்து அப்படியே அங்கே உட்காந்ததுக்கப்புறம் அவள் யோசிக்கிறா, இல்லை நான் இப்போவே இறந்துடக்கூடாது, நான் அந்த கோடிங்கை முடிச்சதுக்கப்புறம் தான் இறந்து போகணும், அதுதான் என்னோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா, அந்த கோடிங்கை முடிக்கிறதுக்காக அவள் வந்து உட்காந்துட்டு அவளுக்கு ரொம்ப மயக்கமாக வருது, அவளால் சுத்தமாக முடியல. அவள் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற டிஷ்யூ எடுத்து சாப்பிட்டுக்கிறா. ஏன்னா வந்து அவளுக்கு ரொம்ப பசி எடுக்குது, அவளுக்கு ஏதோ பண்ணுது உடம்பெல்லாம், மருந்தும் அவகிட்ட இல்லை, எதுவுமே இல்லை. அவள் பசியில் என்ன பண்ணுறான்னா டிஷ்யூ எடுத்து சாப்பிட்றா, அந்த கோடிங்கும் முடிக்க ட்ரை பண்ணுறா. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அவள் அப்படியே அங்கே படுத்து தூங்க அவளுக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவில் யார் வராங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட வந்துட்டேம்மா, நம்ம 2 பேரும் இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காம்மா நான் உன்னை இவ்வளோ அழகாக படிக்க வச்சேன், இவ்வளோ அழகாக உன்னை பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா என்னால் வாழ முடியல, இவன் என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறான், பொய் சொல்கிறவங்களெல்லாம் நம்புகிறான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அவன் கிடக்குறான், நீ வாழ்ந்து காட்டணும், இந்த மாதிரி ஆள் முன்னாடி தான் நீ வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்கிடுறா. இப்போ ஹீரோயின் வந்து திரும்பி ஏஞ்சிட்டு எல்லாத்தையும் முடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி அவள் முடிச்சுட்டு கடைசியாக முடிக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, வெளியில் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி உன்னோட கம்பெனியில் இருக்க கோடிங் எங்கேயும் லீக் ஆகிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்ல, கண்டிப்பாக வந்து ஹீரோயின் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லும் போது ஹீரோ சொல்கிறான், அவளுக்கு அவ்வளோ அறிவுலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஞாபகம் இருக்கா ஸ்கூலில் அவள் தான் நிறைய மார்க் எடுப்பா கோடிங்கில், ஸோ கண்டிப்பாக அவள் தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கும் ஒரு டவுட் வருது. சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா, அப்போ தான் ஹீரோயின் கோடிங் கரெக்டாக முடிக்க போகலான்னு இருக்கும்போது பார்த்துருவான். ஓ நீ தானே எங்கள் கோடிங் இது பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடிங்கை செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இவங்க கம்பெனி கோடிங்காக இருக்குது. ஸோ ஹீரோயின் மேலே செம்ம கடுப்பாயிட்டான். அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த கோடிங்கை ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுறான். ஹீரோயின் வந்து, ப்ளீஸ் டெலீட் பண்ணாத, என்கிட்ட இருக்கிற ஒரே கோடிங் அது மட்டும்தான், ப்ளீஸ் எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு காலில் கெஞ்சுறா. பட் ஹீரோ எதுவுமே கண்டுக்கல. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ கோபம் வருது. அவனோட அன்பு
அந்த கோவத்தை ரொம்பவே மிஞ்சிடுச்சு. அந்த கோவம் தான் அவனுக்கு ரொம்ப டாமினன்ஸாக இருக்குது. ஸோ ஹீரோயின் சொல்கிறத கொஞ்சம் கூட காதிலே வாங்காமல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு இது ஒரு மாதிரி ஆயிடுது. அவளுக்கு வந்து மயக்கமே வந்துடுது. வந்துட்டு திரும்பி அந்த கேன்சர்னால அவள் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ப்ளஸ் அவள் நோஸில் கூட ப்ளீடிங் ஆகிடுது. ஸோ அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு அப்போ தான் பாவப்பட்டு என்ன பண்ணுறான்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன அவளை கொலை பார்க்குறீங்களா, ஆல்ரெடி அவள் உள்ளுக்குள்ளே செத்துட்டு இருக்கா, அவங்களால எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துட்டு போகிறா. போனதுக்கப்புறம் அங்கே வந்து அவள் ரொம்ப எமர்ஜென்சி ரூமில் இருக்கிறா. இருக்கும்போது என்ன ஆகுது, வெளியில் வந்து டாக்டர் வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாரு, எப்பா நீ தானேப்பா ஹஸ்பண்டு, நீ பார்த்துக்க மாட்டியா, அந்த பொண்ணு 2 நாளாக மருந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லும்போது, சார் பெயின் கில்லர் தான் சார், அவள் 2 நாளாக தானே சார் சாப்பிடல, அதுக்கு என்ன சார் ஆக போகுது அப்படின்னு கேட்கும்போது, என்னப்பா நீ இப்படி சொல்கிற, அந்த பொண்ணு லிவர் கேன்சரில் இருக்குப்பா, நீ வந்து மருந்து கொடுக்கலாம்னா அந்த பொண்ணு செத்துரும், லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது, நீ எதுக்கு மருந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் இவனை பிடிச்சி திட்ட, இவனுக்கு அப்போ தான் தெரிய வருது, ஐயோ ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா வந்து பொய் சொல்கிறா போல் அவளுக்கு அதெல்லாம் இருக்காது, அவள் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். நெக்ஸ்ட் சீன் ஹீரோயின் கண்ணை முழிச்சிடறா. முழிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, ப்ளீஸ் என்னோடய லேப்டாப் எடுத்து தரியா, நான் அந்த கோடிங்கை திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணி முடிச்சிடுறேன், டக்குன்னு முடிச்சிடுறேன், எனக்கு ஞாபகம் இருக்காது எப்படி போடணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் ஃப்ரெண்டு கத்துறா, இப்போ தாண்டி நீ ஏஞ்ச, அதுக்குள்ளே இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும்போது, ப்ளீஸ் என் கனவுலலாம் வந்து எங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணாங்க, நீ ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டுன்னா முடிக்காமல் குயிட் பண்ணாத, நீ அதை ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுட்டு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறா. எங்கள் அம்மா வந்து இவங்க முன்னாடிலாம் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நான் இது பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல ஃப்ரெண்டும் எடுத்து கொடுத்துட்றா. இந்த சைடு ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வரும்போது அப்பாவை அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எனிமி இருந்தா பார்த்தீங்களா, அவளுக்கு ஏதோ கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல். அவளோட ஃப்ரெண்டு வந்து கத்திட்டு இருக்கா, ஐயோ உங்களால் அவளுக்கு வந்து கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, இப்போ அவளுக்கு வந்து பிளட் லாஸ் ஆகுது, அவள் பிளட்டு வேறு RH டைப்பு, அந்த RH டைப் கிடைக்க ரொம்பவே ரேரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ஞாபகம் வருது, ஹீரோயினுக்கும் அதே பிளட்டு தான் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின்கிட்ட அந்த பிளட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்ட ட்ரை பண்ணுறான். சாப்பாடு ஊட்டும் போது ஹீரோயின் சாப்பாடு வாங்க மாட்டேங்கிறா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, எதுக்கு இப்போ நீ வந்து ஆக்டிங்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே கேட்கும்போது, நம்மக்கிட்ட டிவோர்ஸ்னால் இன்னும் ஆகலை, வா நம்ம நெக்ஸ்ட் வீக் போய் வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, வாபஸ் வாங்குகிற டைம் முடிஞ்சிருச்சுப்பா, நீயும் நானும் டிவோர்ஸ் ஆகிட்டோம், நீ என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடு, ஒன்றால் அந்த பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நீ உன்னோட பிளட் இப்போ அவளுக்கு தரணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது என்னால் ஆக்சிடெண்ட் ஆச்சா, அவள் எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டு அவளுக்கு ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆனால் நான் எதுக்கு பிளட் தரணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் தெரியாது, உன்னால் அவள் டிப்ரெஷனில் போயிட்டு அவள் கார் ஆக்சிடெண்ட்டில் இப்படி ஆயிடுச்சு, நீ தான் இப்போ பிளட்டு தர அப்படின்னு சொல்லும்போது இப்போ முடியவே முடியாதுன்னு சொல்கிறா. பட் அங்கே சுற்றி நர்ஸ்லாம் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து ஆல்ரெடி கேன்சரில் வேறு இருக்கான். பட் ஹீரோவுக்கு அவள் பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் போல். ஸோ அவளை நம்பாமல் அந்த பிளட்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவகிட்ட இருந்து எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த பிளட்டை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றான். அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கொடுத்துட்றான். ஹீரோயின் வந்து அங்கே அவளோட மூச்சு அங்கேயே நின்றுடுது. அவள் அப்படியே அங்கே கண்ணை மூடிடுறா. நெக்ஸ்ட்டு ஹீரோ வந்து பிளட்டெல்லாம் கொடுத்துட்டு அங்கே அந்த சைடு அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சரியாக போனதுக்கப்புறம் இங்கே வரா. ஹீரோ வந்து ஹீரோயின் ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா ஹீரோயினை காணோம். அங்கே ஒரு நர்ஸ் கிட்ட கேட்பா, அங்கே இருக்கிறவங்க எங்கே அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவங்கள எமர்ஜென்சி வார்டுக்கு இது ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களாம், ஸோ அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அங்கே பதறி ஓடுறான். ஓடி போய் பார்த்தா அங்கே ஹீரோயினுக்கு ஏதோ சர்ஜரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரா. வந்துட்டு கேட்குறா, என்னாச்சு, எதுக்கு நீ அழுதுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினுக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஆயிடுச்சு போல், அவள் இறந்து போகிற நிலமையில இருக்கா போல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன பண்ண, எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், இந்த மாதிரி அவளோட பிளட்டு RH டைப்பில், ஸோ நான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பிளட்டை வந்து டொனேட் பண்ணேன் அவளோட உடம்புலேருந்து அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அவளுக்கே ஆல்ரெடி கேன்சர் இருக்குது, யாரை கேட்டியா நீ வந்து பிளட்டெல்லாம் எப்படி கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவள் வந்து இறந்து போகிற நிலமையில இருந்தால் அதனால தான் கொடுத்தேன். ஐயோ அவள் உன்னோட பொண்டாட்டி தானே, எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் பதறி வச்சு உள்ளே போகிறா. உள்ளே போனதுக்கப்புறம் வெளில வந்து சொல்கிறா, இந்த மாதிரி ஹீரோயின் இறந்து போயிட்டா, இதுக்கு மேலே அவளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து காய்ச்சி முச்சுன்னு கத்துறா.
நீ அவளை ஒழுங்காக பார்த்துக்கிட்டே அவள் உன்னை லவ் தான் பண்ணா, அதுதான் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறா. திட்டினதுக்கப்புறம் வந்து இவன் கையில் ஒரு லெட்டரும் கொடுக்குறா. அவள் வந்து இந்த லெட்டர் அவள் இறந்து போனதுக்கப்புறம் கொடுக்க சொல்லி சொன்னா. இந்தா நீயே வச்சுக்கோ படி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதில் எழுதியிருப்பா, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், எனக்கு முன்னாடியே நீ என்னை லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியும், ஆனால் எதுக்கு நீ இப்படிலாம் பண்ண? லவ் பண்ணுறாங்கன்னா லவ் தான் காமிக்கணும், நீ ஹேட்டு காமிச்சு உண்மையான லவ்வா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுலாம் ஒரு லவ்வாடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி வச்சுருப்பா. இவனால் நம்ப முடியல. இல்லை அவள் இறந்துலாம் போகல, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது, டே அவள் இறந்து போயிட்டாடா, இறந்து போனவளையாச்சும் நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா. இவனால் சுத்தமாக நம்ப முடியல. ஹீரோயினை மேரேஜ் பண்ண நாட்கள்லாம் யோசிச்சு பார்க்குறான். நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அவன் மனசில் ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அவன் உள்ளே என்ன சொல்லுதுன்னா, ஹீரோயின் ஒன்றும் செத்து போயிருக்க மாட்டான், அவள் உயிரோடு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு முழு டைம் குடிகாரனாகவே மாறிடுறான். இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது, ஹீரோயின் உயிரோடு இருக்கும்போது இவன் சுத்தமாக கண்டுக்கல. அப்போ தான் அவன் யோசிக்கிறான், இவன் வேணுமே வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு லேட்டாக வந்திருப்பான், ஹீரோயின் வந்து ஃபுட்டு சாப்பிடாம அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ அதனாலே அவளுக்கு வந்து உடம்பு சரியே இல்லாமல் போயிருக்கும் போல். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. இவன் என்ன பண்ணுறான்னா நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் வந்து அவன் காட்கிட்டலாம் சொல்கிறான், இந்த மாதிரி ஹீரோயின் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடி, அவன் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் போடுறான். ஹீரோயின் செத்து போனது இவனால் நம்ப முடியல. வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் போட்டு போட்டு உடைக்கிறான். இப்போ உடச்சி என்ன தான் பண்ண முடியுமோ. ஸோ அவள் ஆல்ரெடி இறந்து வேற போயிட்டா. அப்போ வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரி வேற வந்துட்டு, அவள் தான் இறந்து போயிட்டான்னு தெரியுதுல்ல, எதுக்கு நீ வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போதையில் இருக்கவங்ககிட்ட கேட்கும்போது அவனுக்கு சரியான கடுப்பாயிட்டு என்ன பண்ணிடுறான்னா, சிவிலில் ஒன்று விட்டுறான். விட்டுட்டு உன்னால் தாண்டி இப்படி ஆச்சு, கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு இப்படி அப்படின்னா, உன் உடம்பெல்லாம் பார்த்தா நல்லா நாட்டுக்காட்டு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் டென்ஷனில் கத்துறான். எதுக்கு இப்படி கத்துற, அவள் இறந்து போனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது என்ன பண்ணுவியா, அவளோட பிளட்டு தாண்டி உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு அப்போ தான் தெரிய வருது, அவள் உடம்புல ஓடுறது வந்து ஹீரோயினோட பிளட்டு இப்போன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவளுக்கு இப்போ தானே தெரிய வருது. ஹீரோக்கு வந்து அப்போ ஒரு கால் வருது, ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, கண்டுபிடிச்சிங்களா, எங்கே இருக்கா அவள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவளோட உடம்பை இப்போது புதைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா வந்து ஹீரோயினோட பாடியை வந்து புதைக்க போகிறாங்க போல். இவன் அழுகுறான், ப்ளீஸ் என்கிட்ட வந்துடுன்ட்டு. அப்போ அவள் ஃப்ரெண்ட் வந்து அடிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, டேய் அவள் இறந்து போயிட்டா, வந்துடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. பட் இவன் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு, என்னை மன்னிச்சிடு, நம்ம 2 பேரும் திரும்பி வாழலாம், நான் இன்னொரு சான்ஸ் கூட எனக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். பட் அவன் மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, ஹீரோயின் இவனை மன்னிக்கவே மாட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே தோணிக்குது. பட் இவன் கிவ் அப்பே பண்ண மாட்டேங்கிறான், ப்ளீஸ்ன்றான். பட் இவன் சரியான மென்டலே ஆகிட்டான் போல். அங்கே ஹீரோயின் இறந்தே போயிட்டான். இதோட 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதமாக இவன் குடிச்சு செத்து போகிற நிலமையில இருக்கான். அப்போ வந்து இவனோட கம்பெனிலாம் ரொம்ப லாஸில் இருக்குது போல். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு பாஸ், இந்த மாதிரி கம்பெனி பேங்க் கரப்டே ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது, டே அவளே இல்லைடா, இதுக்கு மேலே பேங்க் கரப்ட் ஆகி என்னடா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போ இவன் கண்ணுக்கு வந்து ஹீரோயினோட ஆவி தெரியுது. ஸோ ஹீரோயினோட ஆவி என்ன சொல்லுதுன்னா, குடிக்காத, குடிச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது, என்னை நீ திரும்பி ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன், நீ என்னென்னலாம் பண்ண, ஸோ அதுக்கு நீ இப்போ அனுபவை ப்ளஸ் பட் நீ இப்போ குடிக்காத அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்லிட்டேல இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். சொல்லிக்கிட்டே வந்து இந்த பொண்ணு வந்து காண போயிடுது, அப்படியே மறைஞ்சு போயிடுறா ஹீரோயினை. நெக்ஸ்ட் இந்த சைடு ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவள் கண்ணை திறந்ததுக்கப்புறம் ஒரு டாக்டர் கிளாப் தட்டிட்டு, கங்க்ராச்சுலேஷன் 2 months கழிச்சு நீங்கள் ஏஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஏஞ்சிட்டேன்னா, நான் செத்து போகலையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் 2 மாதமாக கோமாவில் இருந்தீங்க, இப்போ தான் நீங்கள் கான்ஷியஸ்க்கு வந்திருக்கீங்க, என்னை எதுக்கு காப்பாற்றுனீங்க, நான் செத்தே போயிருப்பில்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் காப்பாற்றலை, நீங்கள் கடைசி நேரத்தில் ஒரு ஏஐ கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த ஏஐ தான் உங்களுக்கு காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு புரிய வருது. ஒரு வாட்டி கால் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஏஐ ப்ராஜெக்ட் மட்டும் முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, அது வேறு யாரும் இல்லை, இந்த டாக்டர் தான். ஸோ இவர் சொல்லியிருப்பார், உங்களோட ஏஐ வச்சு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எந்தெந்த மெடிசன்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அது வழியாக உங்களை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இவன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் ஏஐ வச்சு தான் இந்த உலகத்தையே மாற்ற போகிறோம்,
க்யூரே பண்ண முடியாத டிசீஸ்லாம் இப்போ க்யூர் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து நிறைய மெடிசன்ஸ்லாம் இப்போ உங்கள் ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். உங்களோட யூஸ் எங்களுக்கு இன்னும் தேவை. அப்புறம் உங்களோட ஏஐ வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் வேறு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் உயிரோடு இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. பேசாமல் நீங்கள் அந்த ஏஐ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், எப்படி நான் என்னையே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது, எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அந்த கிரெடிட்ஸ் வச்சு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகுதா, எனக்கு அது போதும். மித்தபடி எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறது கேட்டு இவனும் சரி ஓகே நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகே சொல்லிடுறான். நெக்ஸ்ட் இந்த சைடு ஹீரோ வந்து கிளப்பில் இருக்கும்போது திரும்பியும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து ஓட்டிக்கிட்டே உட்காரும்போது ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த பொண்ணும் உன்னோட பேர் செம்மையாக இருக்குடா, அவள் தான் செத்து போயிட்டாளா, அவளை விட்டுட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு எல்லாரையும் இப்போ நான் சாப்பிடிச்சிட்டு நான் இப்போ ஜெயிலில் போயிடுவேன், ஓகேவா, அவளை பற்றி தப்பாகவே பேசாதீங்க, சரியான அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டை ரொம்ப அசிங்கமாக திட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு தேவதடா, அவள் வந்து எந்த மாதிரி ஆள் தெரியுமா, என்னை எப்படி திரும்ப லவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எமோஷ்னலாக பேசிவிட்டு அந்த இடத்த விட்டு அவன் போயிடுறான். சீன் என்ன ஆகுதுன்னா, இவன் சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குது சார், ஏதோ ஏஐலாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க போல், ஸோ நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் ஃபஸ்ட்டு முடியாது தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, சரி என்ன பண்ண நான் வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓகே சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன் அந்த ஈவெண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த ஈவெண்ட் ஓப்பனிங்லேயே இந்த மாதிரி ஒரு ஏஐ வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டே மாற்றிடுது. ரொம்ப கஷ்டமான டிசீஸ், அதாவது மருந்தே கண்டுபிடிக்காத அளவு இருக்கிற டிசீஸ்க்கெலாம் வந்து மருந்து இப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு அந்த ஏஐ தான் காரணம். இந்த ஏஐ கண்டுபிடிச்சவரை இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நான் வர வைக்கிறேன், அதுக்கு முன்னாடி இந்த ஏஐயோட லோகோவை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐயோட லோகோ காமிப்பாங்க. ஹீரோவும் அந்த இடத்துல இருப்பான். அந்த லோகோவை பார்த்து அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்து இதே லோகோ தான் ஹீரோயின் ஒரு வாட்டி காமிச்சிருப்பா. அதாவது ஹீரோயின் வந்து நான் உன்னோட கம்பெனிக்காக ஒன்று பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்லியிருப்பான்ல, நீ இதெல்லாம் பண்ண தேவையில்ல, நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வேலை மட்டும் பாரு, பொண்ணுங்கன்னா அது மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் கையில் ஒரு கீ செயின் இருந்திருக்கும். அந்த கீ செயினோட டிசைனும் இப்போ இந்த லோகோவும் சேமாக இருக்குது. இவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான் இது ஹீரோயின் கண்டுபிடிச்ச ஏஐ தான் சொல்லிட்டு இவன் வந்து இந்த கன்ஃபார்ம் பண்ணதை இது பண்ணிக்கணும், கரெக்டாக இல்லையா சொல்லிட்டு கெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்கள வர வரைக்கும் இவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பார்த்தா அங்கே அந்த டாக்டர் வராரு. டாக்டர் பார்த்து இவனுக்கு ஷாக்கு, ஹீரோயின் தானே வரணும், ஹீரோயினுக்கும் இவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மைண்டுக்குள்ளே வேறு என்னமோ தோண இவன் என்ன பண்ணுறான்னா அந்த சைடு அந்த டாக்டர் பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து நிறைய கேள்விலாம் கேட்குறான். இந்த கோடிங்கை நீங்கள் எந்த லாங்குவேஜ் வச்சு க்ரியேட் பண்ணீங்க, எப்படி க்ரியேட் பண்ணீங்க, என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோடிங் கேள்விஸ்லாம் கேட்குறான். பட் அதுக்கு அந்த டாக்டர் கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் புட்டுன்னு சொல்லிட்டு பதிலெல்லாம் சொல்லும் போது இவனுக்கு ஷாக்கு. ஒரு வேளை உண்மையாலே இவன் தான் பண்ணியிருப்பான் போல், பட் இந்த லோகோவை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மனசில் ஏதோ தோணிக்கிட்டே இருக்குது. இவன் வந்து இந்த டாக்டர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு யோசிச்சுட்டு பார்க்குறான். அப்போ ஹீரோயின் தான் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பான். இந்த மாதிரி இந்த கேள்வி கேட்டால் இது சொல்லுங்கள், அந்த கேள்வி கேட்டால் அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஹீரோயின் தான் சொல்லி கொடுத்துருப்பா. ஸோ அவன் சொல்லி கொடுத்த மாதிரியே இவனும் சொல்லியிருப்பான். ஸோ அதை நினச்சி இவன் சந்தோஷப்பட்டுட்டு ரூம்குள்ளே போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேன், அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் இருந்தான், அவன் நிறைய கேள்வி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது உள்ளே ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு ஹீரோயின் பேர் கூப்பிடும்போது ஹீரோயினுக்கு ஷாக்கு. பட் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் யாரா, நான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்டா, எனக்கு இன்னும் மேரேஜே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடிக்கிறா. அதாவது அவளுக்கு மெமரிஸ் லாஸ் ஆன மாதிரி அவள் நடிக்கிறா. ஹீரோ வந்து என்னை மன்னிச்சிட்டு ப்ளீஸ் என் கூட வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, நான் யார் இப்போ உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்னோடய ஒய்ஃப், நீ என் கூட வான்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணும்போது டாக்டர் இவனை கொஞ்சம் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த டாக்டர்கிட்ட சொல்லும்போது, சார் நீங்கள் நினைக்கிறவங்க இவங்க கிடையாது, ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து ஹீரோ கண்டுபிடிக்கிறான், இந்த கோடிங் கண்டுபிடிச்சது ஹீரோயின் தான் சொல்லிட்டு. அண்ட் அவளுக்கு வந்து ஞாபகம் மருந்தெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் நார்மலாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோ வந்து ஒரு பிளான் பண்ணுறான். அதாவது ஹீரோயின் வந்து ஒரு வாட்டி கோடிங் போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுருவார்ல, ஹீரோயின் மேலே சந்தேகப்பட்டுட்டு, அதாவது அவனோட கம்பெனி கோடெலாம் ஹீரோயின் தான் பப்ளிஷ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொன்னதுனால ஹீரோ டெலீட் பண்ணியிருப்பான்ல. ஸோ யார் உண்மையாலே அந்த கோடிங்கை வந்து பப்ளிஷ் பண்ணான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் ஒரு பென் டிரைவர் வச்சுருப்பான்.
இவன் என்ன பண்ணுறான்னா அந்த பென்ட்ரைவரை அந்த இந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான், அவங்க ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான். பொண்ணு கொடுத்துட்டு இந்த பென்ட்ரைவரில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனில் போட்டு பாரேன் அப்படின்னு சொல்லும்போது இவளும் போட்டு பார்க்குறா. போட்டு பார்த்தா அவள் ஃபோன் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுது. என்ன பண்ண, என் ஃபோனில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபோனில் என்னோடய கோடிங் தானே இருக்குது, எதுக்கு நீ அதை அப்படிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது நான் ஒன்றும் பண்ணலையே, நீ சும்மா ஏமாலாம் பழி போடாது, அது உன்னோட எக்ஸ் ஒய்ஃப் பண்ணதுனால தான் அப்படின்னு சொல்லும்போது அவளாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வீடியோ ஃபுட்டேஜ்லாம் காமிக்கிறான். நீ தானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா இருடி உன்னை போலீஸில் அரெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ்கிட்ட இவளை அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்றான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான், இவன் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வைக்கிறான். வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நான் என்னோடய ஒய்ஃபை இப்படிலாம் கொடுமைப்படுத்தினேன், அவளை வந்து 2 நாளாக வந்து ரூம்லேயே அடைச்சி போட்டு அவளை இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் அவனோட தப்பை உணர்ந்துட்டு சொல்லிடுறான். என்னை மன்னிச்சிடுங்க, என்னோடய ஒய்ஃப்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுகிறது எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து டிவி வழியாக பார்த்துட்ருப்பா. பார்த்துட்டு நெக்ஸ்ட் அவள் வெளில வந்து பார்த்தா ஹீரோ வந்து கொட்டுற மலையில் முட்டி போட்டுட்டு உட்காந்துட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்கிட்ட வந்துடு, நம்ம 2 பேரும் புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து இல்லை என்னால் முடியாது, நீ எப்படிலாம் என்னை வந்து நீ கொடுமைப்படுத்துனேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், அந்த கொடுமையை வந்து திரும்பியும் நான் அனுபவிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து நீ என்னை லவ் பண்ணுறது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன், மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த ஹேட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது நீ லவ் பண்ணுறீன்னா இப்படிலாம் பண்ணணும் ஒரு அவசியமும் இல்லையே, நீ உன்னோட லவ்வை காமிச்சாலே போதுமே, நான் உனக்கு உண்மையாகவே இருந்திருப்பேன், இந்நேரத்துக்கு இப்படி என்னோடய நிலைமை இப்படி ஆயிருக்கவே ஆயிருக்காது, உன்னால் தான் எனக்கு கேன்சர் எல்லாமே வந்தது, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோ மனசு சுத்தமாக கேட்கல. அவனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. ஹீரோனை அப்படியே வந்து அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறா, வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் இவ்வளோ உள்ளே போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாமா இல்லை வேண்டாமா, ஹீரோயின் பண்ணது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் ட்ராமா. பை கைஸ்.